அப்புறம் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்தியன் பாலிட்டி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அரசியல் அமைப்புகள் அப்படின்னு. ஸோ இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டென்ட்டில் பார்க்குறோம் பாருங்கள். அந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ கண்டென்ட்டில் வரிசையாக வந்து நம்ம டாபிக் கவர் பண்ணிகிட்டே வரோம். ஸோ 13th சாப்டர் பாருங்கள். 13th சாப்டர், கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், லோக்பால் லோக் ஆயுக்தா அண்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ். இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த டாப்பிக்கு. இந்த டாப்பிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 3 முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். செகண்ட் பார்ட்டு நம்ம செகண்ட் கிளாஸில் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பார்ப்போம். தேர்ட் கிளாஸில் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் எந்த ஒரு எக்ஸாமுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் ரெகுலராக கேட்கக்கூடிய பிளேசஸ். இந்த டாபிக் முடிச்சுட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த யூடியூப்பில் இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் மோர் அப்படிங்கிற பிளேஸில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் மோர் அப்படிங்கிற பிளேஸில் போனீங்க அப்படின்னா அங்கே டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸுடைய கம்ப்ளீட் கிளாஸ் நோட்ஸோடைய பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இதிலே பார்க்கலாம். இதில் கண்டென்ட்லேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்னு சொல்லி சரியாக மென்ஷன் பண்ணவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல் ஸ்டாண்டர்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாண்டர்ட் 7th இருக்குது, 9th இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து புக்ஸை எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அந்த நோட்ஸை எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே போதும். ஸோ நிறைய கொஷின்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். பட் என்னென்னா, ஜஸ்ட் லைக் தட் இது படிக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்பாடம் பண்ணணும். என்ன சார் மனப்பாடம் பண்ண? ஆமாம், எல்லாமே வந்து ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், ஆக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் தரணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்? நம்ம கேள்விப்பட்டவங்களே கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான அதிகார அமைப்புகள். அதான் முக்கியமானது, அதிகார ஒரு அமைப்புகள், இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்களா? யாரும் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. இது எப்படி உருவாக்குது? The independent institutions established directly by the Constitution of India. டைரக்டாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன கான்ஸ்டியூஷனை சொல்லியிருக்கோ அது அப்படியே நேரடியாக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறதே நம்ம மறக்கக்கூடாது. சரிங்களா? இன்னொரு பாடிஸ் இருக்குது, ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். ஸ்டாட்யூட்டரிஸ் பாடிஸ் ஒன்று இருக்குது. அது வந்து லீகலி, அதாவது பார்லிமெண்ட்டில் டைரெக்டாக ஒரு ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த பாடிஸ் வந்து ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். அது லீகல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஸோ நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இதை சாதாரணமாக படிக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிப்பீட்டடாக திரும்ப படிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் என்னென்னா இருக்குது நம்ம இந்தியாவில் அப்படிங்கிற லிஸ்ட்டே இருக்குது பாருங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, யூனியன் பப்ளிக் கமிஷன்ஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில், நேஷ்னல் கமிஷன்ஸ் ஃபார் எஸ்சிஸ், எஸ்டிஸ், பிசிஸ், ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ இந்த லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். சார் நான் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், டிஎன்பிசி பேங்க் எக்ஸாம்ஸு, எந்த ஒரு எக்ஸாம் படிக்க போகிறேன், அதுக்காக உட்காந்து இது படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக இந்தியாவில் இந்த பாலிட்டியில் இவங்களை கடக்காமல் நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் செய்ய முடியாது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் இல்லாமல் நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? யூபிசி, டிஎன்பிசி, ஸ்டேட் பிசி, ஃபினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி, நேஷ்னல் கமிஷன் எஸ்சி எஸ்டி பிசி, இது எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. அந்த அளவுக்கு எல்லா அமைப்புகளும் முக்கியமானது. இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
எக்ஸாம்லேயும் கொஷின்ஸ் எப்படிலாம் மாற்றி மாற்றி கேட்குறான் அப்படிங்கிறதும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலெக்ஷன் கமிஷனை பற்றி பார்க்குறோம். இப்போ தான் எக்ஸாமு, அது எலெக்ஷனே முடிஞ்சிருக்குது இல்லையா? அதனால் எலெக்ஷன் கமிஷனை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தாலும், இப்போது நம்ம எஜுகேட்டட் ரிலேட்டடாக என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இன் தி கண்ட்ரி. சுதந்திரமாக நியாயமாக ஒரு தேர்தலை நடத்தணும் அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் வேணும். இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க? டைரக்ட்லி எஸ்டாப்ளிஷ்டு பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நேராக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துட்டாங்க, நீ வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக இருக்கணுமான்னு. எதுக்காக கொடுத்துருக்காங்க? த பர்பஸ் ஆஃப் என்சூரிங் பர்மனண்ட் அண்ட் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது ஒரு நியாயமான நேரடியாக இந்திய அரசமைப்பால் ஒரு நிரந்தர சுதந்திரமான அமைப்பு தான் எலெக்ஷன் கமிஷன். சரிங்களா? சரி, இந்த எலெக்ஷன் கமிஷன் யாருன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார். அவங்களுக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கொஷின்னு. சரிங்களா? இவங்களுக்கு தனியாக ஒரு வயது வரம்பெல்லாம் இருக்குது. என்ன, 6 years ஆர் 65 years ஓல்டு. புரியுதா இந்த பாயிண்ட்டு? அவருக்கு வயசு 65 முடிஞ்சால் அவர் இப்போ வந்து இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறான் பாருங்களேன், 2026 அவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கார் அப்படின்னா, அவருக்கு வந்து 65 years 2 yearsல வந்தாலும் சரி, 1 year வந்தாலும் சரி, அவர் பதவியில் இருக்க முடியாது. அவர் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்ட் ஆகிறாரு. இன்கேஸ் அவர் ஒரு 45 yearsல அவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக ஆகுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். 50 yearsல ஆகுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ 50 + 6 56 years தானே ஆகுது. ஆனால் ரிட்டையர்மெண்ட் பீரியட் வந்து 65 years தானே. அப்படிலாம் கிடையாது. 6 years வந்தாலும் இந்த போஸ்ட்டில் அவர் இருக்க முடியாது. அப்படி யாரும் வரதில்லை. எல்லோரும் வந்து கடைசியாக 60, 63, 62ல் தான் வர்றாங்க. ஸோ கடைசியாக ஒரு 6 years யாருமே இருக்கிறதில்ல. 3 or 4 yearsல போயிடுறாங்க. சரியா? இப்போ 6 years தான் மேக்ஸிமம், ஆர் 65 years ஓல்டு. இதுதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இதுக்கான ஆர்டிக்கல் பாருங்கள், அருமையாக ஆர்டிக்கல் இருக்குது. நீங்கள் வந்து தமிழில் கொடுத்துருக்குது, இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஸோ ஆர்டிக்கல் 324 என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு ஆர்டிக்கலும் பார்த்துங்க, 324, 325, 26, 27, 28, 29. ஸோ 326லேருந்து 324லேருந்து 29 வரைக்கும் இந்த ஆர்டிக்கல் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? 324 தேர்தலை வந்து மானிட்டர் பண்ணுவோம், கண்காணிக்கணும், வழி நடத்தணும், கட்டுப்படுத்தணும். இந்த மூணு பாயிண்ட், இந்த 3 கீ பாயிண்ட்டை நீங்கள் வச்சாலே போதும். ஃபுல்லாக உட்காந்து மனப்பாடம் பண்ண முடியாது. 324 இம்பார்ட்டன்ஸ். 325 என்ன சொல்கிறாங்க? எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா மதம், இனம், சாதி, பாலின அடிப்படையில் எந்த ஒரு நபருக்கு சிறப்பு வாக்காளர் பட்டியல் சேர்க்கவோ அல்லது தகுதி சேர்க்காமல் விடுவதோ செஞ்சிடக்கூடாது. இதான் வந்து 325 ஒவ்வொரு ஆர்டிக்கலும் முக்கியமானது. 326 என்ன சொல்லியிருக்கான்? மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டமன்றங்களுக்கும் வயது வந்தோருக்கும் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்போது என்ன, வயது வந்தோர்னா என்ன மீனிங்கு? அது தனியாக ஒரு ஆர்டிக்கலே இருக்குது. ஸோ 18லேருந்து உங்களுடைய ஏஜ் வந்து 18க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ஸ்டேட் அசம்பிளி, அதே மாதிரி பார்லிமெண்ட் எம்பி எலெக்ஷனுக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் என்ன சொல்கிறதுங்க, ஓட்டிங் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுறீங்க. அது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 326. 327 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாராளுமன்றத்தின் அதிகாரம். சரிங்களா? அந்த அதிகாரம் சட்டமன்றங்களுக்கு தேர்தலுக்கு தொடர்பான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கணுமா. ஸோ சட்டமன்றங்கள் என்னென்ன உங்களுக்கு தேர்தல் செய்யணுமோ அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும். அதுக்கான வந்து ஏற்பாடுகள்லாம் என்ன மீனிங்கு? அதாவது ஒரு அதிகாரியை, ஒரு ஆஃபீஸரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அவருக்கு அந்த அவருடைய ஒர்க்கை வந்து அலோகேட் பண்ணுறது, அவர் வந்து கண்டினியூவாக அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பார். எப்போது எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 6 months 3 months 4 months பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ 328 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல்.
அங்கே முன்னாடி பார்த்தது வந்து பாராளுமன்ற அதிகாரத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தேர்தல். இது மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல். அதான் வந்து 327, 328 ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கணும். 329 அப்படின்னா நீதிமன்றங்கள் தலையிட தடை. ஸோ அருமையான ஒரு பாயிண்ட்டு. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டில் சப்போஸ் ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டில் வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்காக வந்து நீங்கள் ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டு போய் அது பெட்டிஷன் போட்டு இந்த டேட்லலாம் வந்து எலெக்ஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொன்னோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. இது சொல்கிறதா வேண்டான்னு. அந்த அளவுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 329 சொல்லிட்டாங்க. தேர்தல் விவகாரத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அது இண்டிபெண்ட் பாடிஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இது வந்து நம்ம பார்த்தது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஆர்டிக்கல் அதோடைய டீட்டெயில்ஸு பார்த்தோம். செகண்ட் ஒன் பாருங்கள், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய அவர் தான் ஆடிட்டர் ஜெனரல், சிஏஜின்னு சொல்லுவாங்க. ஜெனரலி ஷார்ட் ஃபார்ம் வந்து சிஏஜி. இவரை பற்றி இவர் வேணுமா, இந்தியாவுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சாப்டர் 5 பார்ட் 5ன்னு சொல்லுவாங்க. பகுதி 5 கீழ் தான் இவர் வர்றாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 5ஆம் அத்தியாயத்தில் பகுதி 5ல் ஒரு இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் இருக்கணும். இவரும் வந்து இண்டிபெண்ட் ஆஃபீஸ், யாரும் இவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இண்டிபெண்ட் ஆஃபீஸாக இருப்பார். இது கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. இவருக்கான ஆர்டிகல்ஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆர்டிக்கல் 148லேருந்து 151 வரைக்கும் டீடைல்டு மென்ஷன்டு அபவுட் சிஏஜி. சரிங்களா? சிஏஜியை பற்றி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 148லேருந்து 151. ஸோ திரும்ப படிக்கணும், மறந்து போயிடும். இப்போ பார்த்துட்டு வந்தது என்ன பார்த்து வந்தாங்க, எலெக்ஷன் கமிஷன் பார்த்தோம். 324லேருந்து 329. ஸோ ஆர்டிக்கல் அதே மாதிரி 148லேருந்து 151 டேரக்ட் கொஷின்ஸ், டேரெக்டாக எக்ஸாமில் கேட்டே இருக்காங்க. சரிங்களா? இவர் என்ன செய்வார், இவர் சிஏஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யாராவது பப்ளிக் மணியை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, புரியுதுங்களா? யாராவது என்ன அர்த்தம், மக்கள் கிடையாது, ஹை அஃபிஷியலே பிடிப்பாங்க. பிரைம் மினிஸ்டர்லேருந்து சீஃப் மினிஸ்டர்ஸ்லேருந்து யாராக இருந்தாலும் சரி, பப்ளிக் மணியை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலை. ஸோ பப்ளிக் மணி, அது கஸ்டடியன் ஆஃப் பப்ளிக் மணி அண்ட் கண்ட்ரோல்ஸ் என்டையர் ஃபைனான்ஷியல் சிஸ்டம் ஆஃப் தி கண்ட்ரி அட் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எவ்ரி இயர் எவ்ரி டைம் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு அக்ஷன் நடக்கும். அக்ஷன்னா கேள்விப்பட்டீங்க இல்லையா? அதாவது ஏலம் நடக்கும், ஏதாவது ஒரு ஏலம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இப்போ 5G அடுத்தது 6G வரப்போகுது இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஏலம் விடுவாங்க. யார் வந்து அதிகமான விலைக்கு வாங்கிறாங்க அந்த ஸ்பெக்ட்ரத்தை அப்படின்னு. அப்படி வாங்காமல் எனக்கு யாரோ தெரிஞ்சவருக்காக நான் கொடுத்தேன்னா, அதனுடைய ஏலத்தில் வந்து நம்ம இத்தனை க்ரோர்ஸ் வந்து சம்பாதிக்க வேண்டியதை நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபெமிலியருக்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தானே அது. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த சிஏஜி தான் செய்வாங்க. காம்ப்ட்ரோலர் அட்டார்னி ஜெனரல் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து ஆடிட்டர் ஜெனரல். இவர் தான் வந்து இது கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி, இங்கே பாருங்கள், நீங்கள் இது மாதிரி வேலை செஞ்சனால, இப்படி ஒரு சிஸ்டம் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லி அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. டைரெக்டாக யாருக்குங்க, பிரசிடெண்ட்டுக்கே கொடுப்பாங்க. இவங்களுக்கான ஆர்டிக்கலை பற்றி டீட்டெயில்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 148 யாருங்க, சிஏஜின்னு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. இவர் 149, இவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஆடிட்டிங் பண்ணணும். இவருடைய இதை டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வந்துடும். 150 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து நாட் ஓன்லி சென்ட்ரல், இல்லைங்களா, நாட் ஓன்லி சென்ட்ரல், அது இல்லாமல் மாநிலங்களுக்கும் இவர் வந்து பார்த்துக்கணும். இவர் சும்மா இல்லை, அறிக்கை கொடுக்கணும், ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க. அதான் முக்கியமானது, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அது பண்ணுறது தான் இந்த ஆர்டிக்கல் 148 151. இப்போ நம்ம பார்த்த எலெக்ஷன் கமிஷனுக்கும் கான்ட்ரோலர் ஆடிட்டர் அண்ட் ஜென்ரல் காமிட்டிங்களா, அவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் கொடுக்கணும் நம்ம
ஏன் கொடுக்கணும்? எல்லா புக்லேயும் இந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அதான் படித்தாச்சே, இது எதுக்கு கம்பேரிஷன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கம்பேரிட்டிவ் பண்ணால் மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி எக்ஸாம் எழுத முடியும். புரியுதுங்களா? அவங்க கேட்குற கொஷின்ஸை நம்ம வந்து ஞாபகத்தில் இருக்க முடியும். பாருங்கள், ஆர்டிக்கல் பாருங்கள், 324லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்ட் வந்து என்னதுங்க, 15ல் இருக்குது. இது எலெக்ஷன் கமிஷன். ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்ட் 5ல் இருக்குது 148 to 151, 324 to 329 கூட போட்டுக்கலாம். அது வரைக்கும் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுறாங்க? பை பிரசிடென்ட். டைரெக்டாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. குவாலிஃபிகேஷன் நாட் ப்ரெஸ்கிரைப்டு பை தி கான்ஸ்டியூஷன்ஸ். இது முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா 65 வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம் இல்லையா? அது வந்து ஏஜ் லிமிட். இது குவாலிஃபிகேஷன். என்ன படிச்சிருக்காரு இவர், என்னென்ன படிச்சிருக்கணும் பேசிக்கலி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்க்குறதா. இல்லை வந்து குவாலிஃபிகேஷன் நாட் ப்ரிஸ்கிரைப்ட் பை தி கான்ஸ்டியூஷன்ஸ். இது எக்ஸாமில் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. மெம்பர்ஸ் பாருங்கள். மெம்பர்ஸ் எலெக்ஷன் கமிஷன்ஸ்க்கு என்ன, த ஸ்ட்ரென்த் நாட் ஸ்பெசிஃபைடு ஆன் டிஸ்க்ரெஷன் ஆஃப் பிரசிடென்ட். இதான் முக்கியமான கொஷின்லாம் கேட்டு வச்சுருக்காங்க. எத்தனை பேருங்க இருப்பாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எதுவும் வந்து ப்ரிஸ்கிரைப்லாம் பண்ணல. நாங்களாம் நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். தற்போது நிலைமை 3 மெம்பர்ஸ் பாடி. 3 மெம்பர்ஸ் பாடியில் இப்போ வச்சுருக்கோம். ஒருத்தர் சீஃப் எலெக்ஷன், அவர் கீழே 2 பேர் அப்படின்னு. பட் இவர் சிஏஜி என்னங்க, சிங்கிள் மெம்பர் பாடி. சரி, இவர் டென்யூர் அண்ட் சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய டென்யூர் வந்து பதவிக்காலம், பதவி நிலை, இது எல்லாமே ஃபிக்ஸ்டே கிடையாதுங்க. யார் ஃபிக்ஸ் பண்ணுறவா? இஸ் ஷால் பி டிட்டர்மைன்டு பை பிரசிடென்ட். இப்போ ஒவ்வொரு லைனும் ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஷின். சரியா? எடுத்து பிஎஸ்சிஆர் கொஷின் எடுத்து பார்த்துக்கோ, இல்லாட்டி ஒன்று புரியாது. இது அப்படியே மேலோட்டமாக இதை படிச்சுட்டு போனேன் அப்படின்னா படித்த மாதிரி தெரியும், ஆனால் கொஷின் கேட்ட ஆன்சர் சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்த ஒரு வேறு கமிஷன்ஸ்லாம் வரும்போது நீ மறந்துட முடியும். சரிங்களா? அதே மாதிரி சேலரி அண்ட் சர்வீஸ் கண்டிஷன் டிட்டர்மைன்ட் பை பார்லிமெண்ட். முக்கியமான பாயிண்ட்டை பற்றியா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எலெக்ஷன் கமிஷனுக்கு பிரசிடெண்ட் வந்து நிர்ணயம் செய்கிறாரு, ஆனால் சிஏஜிக்கு வந்து பார்லிமெண்ட் தான் நிர்ணயம் செய்யும். எப்படி நிர்ணயம் செய்யுது? இது சேலரி ஈக்குவல் டு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, பாருங்கள், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த 3 பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் போஸ்ட்டுங்க. ஆனால் அவங்களுடைய அதிகாரம் தான் மாறுது. 3மே ஈக்குவலாக அவங்களுக்கு வந்து டென்யூர் அண்ட் சேலரியை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, சிஏஜியை பாருங்கள். சிஏஜி சேலரி ஈக்குவல் டு தி ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், 6 years அண்ட் ஏஜ் ஆஃப் 65 years. இங்கேயும் அப்படி தான். எலெக்ஷன் கமிஷன்லேயும் வந்து 6 years அண்ட் ஏஜ் ஆஃப் 65 years தான். பட் வந்து அதை வந்து கொஞ்சம் சொல்கிற ரிலாக்ஸேஷன் அல்லது கம்பல் பண்ணுறது எல்லாமே வந்து டிட்டர்மைன்டு பை பிரசிடெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ கரண்ட்லி இருக்கிறது கொடுத்துருக்காங்க 6 years அண்டு ஏஜ் ஆஃப் 65 years அப்படின்னு. சரி, எங்களுடைய கான்ஸ்டியூஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு? எலெக்ஷன் கமிஷனுக்கு கான்ஸ்டியூஷன்ஸ் நாட் டிபார்ட் ஃப்ரம் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட். அரசியலமைப்பின்படி அடுத்த நியமனத்திலிருந்து விலக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜிஓஐ ஆர் ஸ்டேட். இந்திய அரசு அல்லது மாநில அரசு மேலும் நியமனம் செய்ய தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி கிளியராகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க. ரெசிக்னேஷன் பாருங்கள், யார்கிட்ட ரெசிக்னேஷன் கொடுக்க முடியும்? 2 பேரும். பிரசிடெண்ட்டை மட்டும்தான் ரெசிக்னேஷன் கொடுக்க முடியும். சரிங்க, சிஏஜி சரியில்லை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் சரியில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்கள எப்படி ரிமூவல் பண்ணுறது? ரிமூவலுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு தனியாகவே ரிமூவல் சிஸ்டம் வச்சுருக்காங்க. எப்படின்னு பாருங்கள். த ரிமூவல் இஸ் இன் தி சேம் மேனர் அட் ஆன் தி சேம் கிரவுண்ட் அஸ் ஏ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்களோ அது மாதிரி தான். எப்படி ரிமூவ் பண்ணுறீங்க? எப்படி சுப்ரீம் கோர்ட் ரிமூவ் பண்ணுறீங்க பாருங்கள். ரிமூவ்டு பை தி பிரசிடென்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ரெசல்யூஷன்ஸ் பாஸ்டு பை தி ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் வித் ஸ்பெஷலி மெஜாரிட்டி ஆன் தி கிரவுண்ட் ப்ரௌட் மிஸ்பிஹேவியர் ஆஃப் இன்கெப்பாசிட்டி. இந்த ஒரு காரணத்துக்காக தான்.
அதாவது அவருடைய மிஸ்பிஹேவியர், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்கெப்பாசிட்டி, அவர் தகுதியற்றவர். இது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு போக முடியாது. பார்லிமெண்ட் ஹவுஸில் போயிட்டு அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன்ஸ் எடுத்து அதில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொடுத்து அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி எடுத்துகிட்டு போய் பிரசிடெண்ட்டை போய் கொடுப்பாங்க. இது மாதிரி நாங்கள் வந்து அவரை ரிமூவல் பண்ணியிருக்கோம், நீங்கள் அப்லோடு பண்ணுங்கன்னா அவங்க அப்லோடு பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து போஸ்ட்டு ரிசர்வேஷன் அவர் பண்ண தேவையில்லை, தானாகவே நீக்கப்படுகிறார் அப்படிங்கிறது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். அதே மாதிரி பாருங்கள், he does not hold office during pleasure of the president. ஆனாலும் ஜனாதிபதி விருப்பப்பட்டால் பதவியிலே இருக்க முடியாது, சரிங்களா? ஜனாதிபதி விருப்பத்தின் பேரை தான் அடிப்படையில் பதவியில் இருக்க முடியாது. இதுவும் வந்து முக்கியமான பாயிண்ட்டு, எல்லாத்தையும் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், யூபிஎஸ்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது முக்கியமான ஒரு தேர்வு மையம். இந்த யூபிஎஸ்சி சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, அதை மறந்துடாதீங்க, தெரியல, சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. இவங்களும் ஒரு இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி தான், சரிங்களா? விச் வாஸ் டைரக்ட்லி கிரியேட்டட் பை தி கான்ஸ்டியூஷன்ஸ். ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் இந்தியா இருந்தால் பார்த்தீங்களா, அப்போயே இது வந்துருச்சுங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் லண்டனில் போய் எழுதிட்டு வந்து ஐஎஃப்எஸ் ஆகியிருக்காங்க, ஐசிஎஸ் ஆகியிருக்காங்க, அப்போயே ஆகியிருக்காங்க, சரிங்களா? ஸோ லண்டனில் போய் எழுதுறத நம்ம இங்கே இந்தியாவிலே கொண்டு வந்தாங்க. பிறகு ஐஎன்சி மூலமாக, இந்திய தேசிய காங்கிரஸ் மூலமாக கொண்டு வந்தாங்க. அதுதான் அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். இப்போது நம்ம டிஎன்பிசின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம தமிழ்நாடு இருக்கிறனால தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். வெவ்வேறு ஸ்டேட்டில் இருக்கும்போது ஜென்ரலி வி கால்ட் அஸ் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த எஸ்பிஎஸ்சி சொல்கிறோம் இல்லைங்களா, இதனுடைய ஆர்டிக்கல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுங்க. 315லேருந்து, சரிங்களா, 315 320 வரைக்கும் இருக்குதுங்க. 350லேருந்து 320 வரைக்கும் இருக்குது. 350 என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பொது சேவை ஆணையங்கள், இல்லை பொது சேவையுடைய ஆணையங்கள். அதே மாதிரி 316 உறுப்பினர்களுடைய நியமனம் செய்கிறது, அவருடைய பதவிக்காலம். 317 பொது உறுப்பினரை நீக்குதல், இடை நீக்கம் செய்தல். 318 ஒரு ஆணைக்குழு உறுப்பினர்கள் வைக்கிறது. ஊழியர்களின் சேவை நிபந்தனைகள் தொடர்பாக ஒழுங்கு முறைகளை வந்து உருவாக்கக்கூடிய அதிகாரம் வந்து இவங்களுக்கு இருக்குது. 319 உறுப்பினராக இருப்பதை நிறுத்தினால் ஆணையத்தின் உறுப்பினர்கள் பதவியிலிருந்து இருப்பதற்கான தடை. 320 பொது சேவை ஆணைகளின் செயல்பாடுகள். பொது சேவைனா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய என்னென்ன வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக 315லேருந்து 320 வரைக்கும் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, படிச்சுக்கங்க. இது மட்டும் இல்லாமல் 321 வந்து நீட்டிக்கும் அதிகாரம், யார் வந்து எந்தெந்த பதவியில் நீட்டிக்கணுங்கிற அதிகாரம் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செலவுகள், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 322. பொது சேவையுடைய அறிக்கைகள், ரிப்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கொடுக்கறது எல்லாமே வந்து 323. ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கலும் நீங்கள் வந்து சின்ன கீவேர்ட்ஸ் கொடுத்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த 2 பாடி இருக்குது பார்த்தீங்களா, யூபிஎஸ்சி எஸ்பிஎஸ்சி, இதனுடைய கம்பேரிட்டிவ் சார்ட்ஸ் பாருங்கள். இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக ரிமெம்பர்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ யூபிஎஸ்சி அவங்களுடைய ஆர்டிக்கல் வந்து பார்ட் 16ல் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்ட் 14ல் இருக்குது. ஆர்டிக்கல் 315 to 323, 315 to 323 போத் ஆர் சேம். அப்பாயின்மெண்ட் யார் பாருங்கள், யூபிஎஸ்சிக்கு வந்து பை பிரசிடெண்ட், இங்கே அப்பாயின்ட் பண்ணது பை கவர்னர், ஸ்டேட் கவர்னர். பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான் பாருங்கள், நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்னர் அந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம், பட் ரிமூவல் பண்ண முடியாது. இந்த ரிமூவ்டு பை யாருங்க, பிரசிடெண்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன்ஸ், அதான் முக்கியமானது. இந்த குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த தகுதி இருக்குன்னு கொடுக்கல. பட் நம்ம கரண்ட்லி என்ன யூஸ் பண்ணுறோம், ஆஃப் மெம்பர்ஸ் ஷுட் ஹேவ் ஹெல்ட் ஆஃபீஸ் ஆஃப் தி அட்லீஸ்ட் 10 years இன் தி கவர்மெண்ட் சர்வீஸ். 10 வருடமாவது நீங்கள் வந்து
கவர்மெண்ட் சர்வீஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ஸோ மெம்பர்ஸ் எப்படி அப்படின்னா, ஜனாதிபதியின் விருப்பப்படி. ஸோ ஸ்ட்ரென்த் நாட் ஸ்பெசிஃபைடு இன் தி கான்ஸ்டியூஷன்ஸ், இட்ஸ் ஒன்லி ஆஸ் பர் தி டிஸ்கிரிஷன் ஆஃப் பிரசிடெண்ட் தான். அதே மாதிரி ஆளுநரின் விருப்பப்படி, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் விருப்பப்படி தான் அதோடைய பிரசிடெண்ட்டு இருப்பாங்க. அந்த அந்த மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ டென்யூர் சேலரி பார்க்கலாமா? சேம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது 4 பாடி. சிஏஜி பார்த்தோம், எலெக்ஷன் கமிஷன் பார்த்தோம், யூபிஎஸ்சி பார்த்தோம், எஸ்பிஎஸ்சி பார்த்தோம். எல்லாருக்கும் ஏஜ் பாருங்கள் 6 years அண்ட் ஏஜ் ஆஃப் 65 years. பட் எஸ்பிஎஸ்சி பாருங்களேன் 62 years கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க. சேர்மன் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் இன் ஜிஓஇ ஆர் ஸ்டேட். அதே மாதிரி ஸோ நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் எக்ஸப்ட் அஸ் சேர்மன் ஆர் மெம்பர் ஆஃப் யூபிஎஸ்சி. சரிங்களா? மெம்பர்ஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். மெம்பர்ஸ்க்கும் அப்படி தான், சேர்மனுக்கும் அப்படி தான், ஒரே மாதிரி. சரி, ரெசிக்னேஷன்ஸ் யார்கிட்ட கொடுக்குறாங்க? டு தி பிரசிடென்ட் வந்து யூபிஎஸ்சி, ஸ்டேட் பிஎஸ்சி வந்து டு தி கவர்னர். ஸோ 4 பாடிஸ் வந்து கான்ஸ்டியூஷன்ஸ் பாடிஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபினான்ஸ் கமிஷன்ஸ், நிதி ஆணையம். இதுக்கான ஆர்டிகல் பாருங்கள். ஆர்டிகல் 280 of the Constitution of India provides Finance Commission as a quasi-judicial body. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. quasi-judicial body கேட்பாங்க. quasi-judicial body ஒரு அரை, சரிங்களா, நீதித்துறை அமைப்பு. நிதித்துறை இல்லை, நீதித்துறை அமைப்பு. எதுங்க? நிதி ஆணையம். இவங்களுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சேர்மன் இருப்பாங்க, 4 members வந்து அப்போ யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த ஆஃபீஸ் இந்த இந்த ஆஃபீஸ் எல்லாமே எ பீரியட் ஸ்பெசிஃபைடு பை தி பிரசிடெண்ட் இன் இஸ் ஆர்டர். அவருடைய உத்தரவின் பேர் தான் அந்த பதவி காலமே இருக்கும். தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். அங்கே ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. எங்கே? யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி, எலெக்ஷன் கமிஷன்ஸ் அதெல்லாம் பண்ண முடியாது. இங்கே ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். அப்படியே படிச்சுட்டு போனால் ஞாபகத்தில் இருக்காது. த chairman should be someone with experience in public affairs and to other 4 members shall be elected from the following ways. அவங்க எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அந்த ஃபினான்ஸ் கமிஷன்ஸ்க்கு அப்படின்னு பாருங்கள். எலிஜிபிள் டு பி அப்பாயிண்டட் அஸ் எ ஜட்ஜ் ஆர் ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட். He was specialized in knowledge of government finance and accounts, has vast experience in the financial affairs and administration. He has special knowledge of economics. 4 points very very important. Keywords note பண்ணிக்கோ. எக்கனாமிக்கலாக இருக்கணும், ஃபினான்ஷியல் அஃபேர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கணும், கவர்மெண்ட் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தவராக இருக்கணும். சரிங்களா? ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தால் ஓகே. இது மாதிரி இந்த இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேர்மனும் ஆகிக்கலாம், அதே மாதிரி மெம்பர்ஷிப்பாகவும் ஆகலாம். ஆர்டிகல் என்ன சொல்லுது பாருங்கள். 280 நிதி ஆணையம் ஒன்று இருக்கணும். 281 அவங்களுடைய சஜஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ், சரிங்களா, இருக்கணும். பரிந்துரைகள் இருக்கணும். ரெக்கமெண்டேஷன்ஸ், அருமையான வேர்டு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாருங்கள், ஜிஎஸ்டி கவுன்சில் இல்லையா? இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2016 ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்து 101வது அமெண்ட்மெண்ட், ஃபஸ்ட் 101 AA அப்படின்னு அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஏஏன்னா அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஒரு புதிய வரி முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்டிக்கல் 279A போய் ஒரு அமெண்ட்மெண்ட்டை உள்ளே சேர்த்து ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு கொண்டு வந்துட்டாங்க. த பிரசிடெண்ட் இஸ்யூட் அண்ட் ஆர்டர் ஆஃப் 2016 செப்டம்பர் 15. இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். செப்டம்பர் 15, 2016 கான்ஸ்டியூட்டட் இன் தி கவுன்சில். முக்கியமானது. இட்ஸ் செக்ரட்டரியட் இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. இப்போ 3 பார்த்துருக்கோம் நம்ம. ஜிஎஸ்டி கவுன்சில், ஃபினான்ஸ் கமிஷன்ஸ், இப்போ பார்க்க போகிற ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 கம்பேரிட்டிவ் சார்ட்டு.
பாருங்கள். ஜிஎஸ்டிக்கு வந்து ஆர்டிகல் 279A பார்ட் வந்து 12. ஃபினான்ஸ் கமிஷன் பார்ட் 12 280. ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் வந்து மைனாரிட்டி வந்து ஆர்டிகல் 338B. சரிங்களா? 16 வந்து. சரி, இங்கே அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே பாருங்கள், பிரசிடென்ட் தான் எல்லாமே வந்து அது போல் தான் 3த்தையும் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு காம்போசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன்சார்ஜ் ஃபைனான்ஸ் தான் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சேர்மன் ப்ளஸ் 4 அதர் மெம்பர்ஸ். கான்ஸ்டியூஷனல் டஸ் நாட் ஸ்பெசிஃபை குவாலிஃபிகேஷன்ஸ். முக்கியமான பாயிண்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா? tenures, salaries, allowance, service conditions for removal of everything வந்து யார் பார்க்குறாங்க? பதவிக்காலம். அதை வந்து எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. சரிங்களா? அதே மாதிரி எம்ஐசி, கோரம் ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் எல்லாமே எவ்ரிதிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட். அவங்கள வந்து எப்படி ஓட் பண்ணுறது வரைக்கும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நேஷ்னல் கமிஷன்ஸ் ஃபார் SC/STs. இது ஒரு முக்கியமான ஒரு ஆணையம். சரிங்களா? இந்த ஷெட்யூல் கேஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கான ஆர்டிக்கல் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஆர்டிக்கல் 338 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ் வித் ஆட் அ நியூ ஆர்டிக்கல் 279A. ஏங்கிறது அமெண்ட்மெண்ட்டில் சேர்ந்துருதுங்க. இதுக்கான தனியாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 2003. என்னது? 89th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ரிப்பீட்டடாக படிக்கணும், மறந்துடும். 89th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. ஸோ bifurcated the Unified Nations Commission for SC/STs into 2 separate bodies. அப்படித்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்றா இருந்திருக்கு, பிரிச்சிருப்பாங்க. The National Commissions under Article 338, National Commissions Scheduled Tribes வந்து 338. அதே தான் 338A, 338(1), 338A(1) பிரிச்சிருக்காங்க 2003. திரும்ப ஒரு சின்னதாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. 2004 வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஆணையம் வந்து தனித்தனி ஆணையமாக வந்து உருவாக்கியிருக்காங்க. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு சேர்மன் இருப்பார், தலைவர் இருப்பார், ஒரு வைஸ் பிரசிடெண்ட் இருப்பாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது எங்கேயுமே வைஸ் பிரசிடெண்ட்டே இல்லை, தெரியுங்களா? எல்லாமே சேர்மன் தான். சேர்மன் கீழே மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. சரிங்களா? இங்கே வரும்பொழுது இருக்காங்க பார்த்தீங்களா, 1 வைஸ் பிரசிடெண்ட்டு, 1 சேர்மன், 3 மெம்பர்ஸ். They are appointed by president by decree under his hand and seal. இவருடைய கை முத்திரைகள் கீழ் உத்தரவு வந்து நியமிக்கப்படுவார்கள் இவருக்கு. சரிங்களா? The National Commissions for பிசிகளுக்கான தேசிய ஆணையம். இதுக்கு வந்து இது உருவாக்குனாங்க. ஆக்சுவலி சும்மாலாம் இல்லை, இது வந்து உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஆணையம் வந்து அதுக்கு முன்னாடி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது முதல் ஆணையம் பேர் தான் மிஸ்டர் கெலக்கர் கமிஷன்ஸ். கேலக்கர் கமிஷன்ஸ். அவர் இந்த கெலக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன்ஸ் ஆர் கான்ஸ்டியூட்டட் ஆன் 29/01/253. மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. புரியுதா? மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். சும்மா பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்து போயிடும். எத்தனை படிச்சிருக்கோம்? 29/1/1953. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை படிச்சுட்டு நீங்கள் ஞாபகத்தில் வைக்க முடியாது. ரிப்பீட்டடாக படித்தா மட்டும்தான் ஞாபகத்தில் வைக்க முடியும். சிமிலர்லி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து ரீகால் பண்ணணும். டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் டெஸ்ட்டை வந்து நிறையா பேர் ஜாலியாக வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அப்படி கிடையாது. ஸோ டெஸ்ட்டு உங்களுடைய என்னது நீங்கள் அச்சீவ் ஆவீங்களா, அச்சீவ் ஆக மாட்டிங்களா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டெஸ்ட்டு ஒன்லி தான். நீங்கள் டெஸ்ட்டு எழுதாமல் ஏமாற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ காண்ட் அச்சீவ். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு, த கமிஷன் கான்ஸ்டியூட் 11 persons இன்க்ளூடிங் கேலக்கர். 11 பேர் கொண்ட ஒரு இடம் வந்து பெற்றிருக்காங்களாமா. ஸோ இந்த அறிக்கையில், இந்த கமிட்டியில் யார் யார்
The committee was presented by the then Prime Minister Jawaharlal Nehru in the Parliament. ஃபஸ்ட்டு அவர் வந்து ஜவஹர்லால் இருக்கும்போது கொடுத்தாங்க. ரெண்டாவது ஒரு கமிஷன் வச்சாங்க. எதுக்கு? பிசிக்கு. மண்டல் கமிஷன், மண்டல் ஆணையம். பிரீமியர் மொராஜி தேசா, சரிங்களா, 1979 சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ஸ்டியூட்டட் மண்டல் கமிஷன்ஸ் நோன் அஸ் பிண்டேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன். அப்படி நேம் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் படித்து வச்சுக்கோ. திஸ் இஸ் தி செகண்ட் கமிஷன் ஃபார் பிசிஸ். அதான் முக்கியமானது கேட்பாங்க. இரண்டாவது கமிஷனுடைய பேர் என்னங்க? மண்டல் கமிஷன். முதல் கமிஷன் வந்து காக்கா கேலக்கர். மூணாவது கமிஷன் எது? எஸ்எஸ் கில் சர்வ்ட் அஸ் எ செக்ரட்டரி. அது மண்டல் கமிஷன்லேயே வந்து ஒரு செக்ரட்டரியாக இருந்தவர் வந்து எஸ்எஸ் கில். Mandal Commission is recommended 27% of the central government jobs for the backward classes. இது அருமையான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. The commissions accepting recommendations 13/8/1990. முக்கியமான ஒரு காலகட்டம் இது, சரிங்களா. இந்த 1990 அப்படிங்கிறது தொழில் புரட்சி நடந்தது. 1990 1991. நேஷனல் ஃப்ரண்ட் government, the Prime Minister VP Singh issued order providing 27% reservation of backward class in the general central government jobs only அப்படின்னு கொடுத்துருக்காங்க. This order has been recommended with effect 13/8/1990. 13/8/1990 அமலுக்கு வந்தது. இப்போ ரெண்டு டேட்டையும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். 13/8/1990 வந்து ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணி அதே டேட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டடி எஸ்சிஸ், எஸ்டிஸ், பிசிஸ்க்கும் மூணுக்கும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து பாருங்கள். ஸோ இவங்க வந்து மூணுக்கும் எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்டிக்கல் பற்றி கம்பேர் பண்ணோம்னா 1978 த்ரூ ரெசல்யூஷன்ஸ் நான் ஸ்டாச்சுட்டரி மல்டி மெம்பர்ஸ் கமிஷன் வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஒரிஜினலி ஸ்டாச்சுட்டரி பாடி கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் த்ரூ தான் இது பண்ணியிருக்காங்க. எப்போ என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தோம் ஆல்ரெடி பார்த்தோம். 1978 சட்ட ரீதியான அமைப்பு, 1990 65வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்குது. 2003 NCST 39th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிசிஸ் பொறுத்த வரைக்கும் 102வது CAA 2018 102 2018 நீங்கள் மறக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பிசி வந்தது. ஸோ ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து 338 பார்ட் வந்து 16, 338A எஸ்டி, 338B வந்து பிசி. இவங்க எல்லாத்துமே வந்து பிரசிடென்ட் பை வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல் அப்படி மறக்கக்கூடாது. மெம்பர்ஸ் பாருங்கள், சேர்பர்சன்ஸ் இருப்பாங்களாமா, வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க, 3 others appointed by president. டெனூர்ஸ் படுத்திட்டிங்கன்னா எங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மைன் பை பிரசிடென்ட் தான். பாருங்கள், மறந்துடும். யார் வந்து பதவி காலத்தை நிர்ணயிப்பது அப்படின்னா பிரசிடென்ட் தான். யூஸ்வலி 3 years இதான் வந்து ஜென்ரலி 3 years வச்சுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி 3 years வச்சுருப்பாங்க. 3 years அவர் கம்ப்ளீட் ஆன உடனே பிரசிடென்ட் வந்தவர் யூ கேன் எக்ஸ்டெண்ட் 2 years அப்படின்னு சொல்லிடுவார். அதில் சொல்ல முடியாது. அதனால் பதவி காலம் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. பவர்ஸ் பாருங்கள், இட் ஹேஸ் பவர் சிவில் கோர்ட் இன் தி சர்டைன் மேட்டர்ஸ். இட் ஹேஸ் பவர் சிவில் கோர்ட் இன் சர்டைன் மேட்டர்ஸ். எல்லாமே வந்து சிவில் நீதிமன்ற அதிகாரத்தை பெற்றவர்கள் எல்லாமே. இவங்க வந்து டிஸ்சார்ஜ் சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரிகார்ட் டு தி ஆங்கிலோ இந்தியன் கமிட்டி. அதே மாதிரி த மெஷர்ஸ் ஃபார் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி PESA ஆக்ட் 1996. அதே மாதிரி பார்ட்டிசிபேட் அண்ட் அட்வைஸ் ஆன் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி மறந்துடும். ரிப்போர்ட் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து கமிஷன்ஸ் ரிப்போர்ட் என்ன பண்ணுறாங்க? த ப்ரெசன்ட் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட் டு தி பிரசிடென்ட் தான். Can also submit the report as and when it is things necessary. ஜனாதிபதி தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கவர்னர்கிட்ட வந்து இதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவர் வந்து
இந்தியாவுக்கு, நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து மிக உயர்ந்த அவர் தான் வந்து சட்ட வல்லுனர். சட்ட வல்லுனர், இவர் தான் சட்ட வழக்கறிஞர், முதன்மை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இப்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா யார்கிட்ட போய் அட்வைஸ் வாங்குவாங்க அப்படின்னா, he has the supreme legal advisor, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அங்கே தான் இருப்பார். இருந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லீகல் அட்வைசர். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லீகல் அட்வைசர் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லீகல் சுப்ரீம் லீகல் அட்வைசர் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் அட்வொகேட் ஜெனரல். அங்கே அட்வொகேட் ஜெனரல், இங்கே அட்டார்னி ஜெனரல், ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோ. he is the member of யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒரு மெம்பராக இருப்பார். in legal case brought to him advice should be given the government of India. சொன்னோம்னா அதுதான். அட்டார்னி ஜெனரல் has audience in all Indian courts. இவர் வந்தார்னா யார்கிட்டையும் அனுமதி வாங்க தேவையில்லை. இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு கோர்ட்டுக்கும் அவர் வந்து உள்ளே போவார், பேசுவார், எதை வேணாலும் செய்வார். அந்த அளவுக்கு ஃபுல் பவர் இவருக்கு இருக்குது. இட் இஸ் ரைட்ஸ் as well as the right to participate in parliament meetings. பார்லிமெண்ட் நடந்துச்சுன்னா ஏன்பா வந்திருக்கிற, ஏன் வரல, யாரும் கேட்க முடியாது. இவர் போய் அங்கே போய் பார்லிமெண்ட்டில் உட்காருவார், எல்லாத்தையும் கவனிப்பார். பட் இவருடைய முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ, எக்ஸாம்பிள் கேட்போம். பட் காண்ட் ஓட். சப்போஸ் ஒரு மெஜாரிட்டிக்காக, ஒரு சட்டத்துக்கு ஏற்றத்துக்காக ஒரு வாக்களிக்க முடியும், ஓட்டிங் போனால் இவர் வந்து ஓட் பண்ண முடியாது. அதை கேட்டு வச்சுக்காங்க, எக்ஸாம்பிளில் படித்து வச்சுக்கோ. அட்டார்னி ஜெனரல் shall act representative of the government of India in all Supreme Court cases involving government of India including case, appeals and other proceedings. எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருந்தாலும் இவர் தான். இவருக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76, 88, 105. என்ன வித்தியாசம்? 76 என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய அட்டார்னி ஜெனரலை பற்றி சொல்லியிருக்காங்க. 88 இவர் பார்லிமெண்ட்டில் போய் உட்கார்றதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 88. ஆர்டிகல் 105 என்னது, வழக்கறிஞர்களின் அதிகாரங்கள், சலுகைகள், விலக்குகள் எல்லாமே இவருக்கு உண்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட், மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரல். இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சட்ட ரீதியாக டவுட் இருக்குது அப்படின்னா யார்ட்டையும் கேட்கக்கூடாது, இவர்கிட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர், அவருக்கு ஒரு சின்ன டவுட் ஆயிடுச்சு, என்னப்பா இப்படியா செய்கிறீங்க, சட்டத்தில் இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா உடனே அட்வொகேட் ஜெனரலை கூப்பிட்டு எனக்கு வந்து அறிக்கை கொடு, இது என்ன செஞ்சுட்ருக்காங்கன்னு தெரியல, இதெல்லாம் சட்ட ரீதியாக இருக்குதா இல்லையான்னு அவர் தான் போய் கேட்பார். திஸ் இஸ் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். நல்லா புரிஞ்சு கேட்பாங்க. ஸ்டேச்சுட்டரி போஸ்ட்டில் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அத்தாரிட்டி டியூலி அப்பாயிண்டட் பர் ஆர்டிக்கல் 165. 165 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, கேட்பாங்க. எல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு ஆர்டிக்கல் 165. த அட்வொகேட் ஜெனரல் ஆல்சோ கேரிஸ் அவுட் ஆல் தி அதர் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டெலிகேட்டட் டு ஹிம் பை தி ஸ்டேட் கவர்னர். அவர்கிட்ட தான் வந்து எதையும் சமைப்பார். அங்கே சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் இவர் எதுவுமே பார்க்க தேவையில்லை, நேராக கவர்னர் தான். she acts as highest law officers in the state. ஆர்டிகல் என்ன பார்க்கலாமா? ஆர்டிகல் 165 மாநில அட்வொகேட் ஜெனரல் இவர் தான். சரிங்களா? 177 அட்வொகேட் ஜெனரலுடைய உரிமைகள் மாநில சட்டமன்றம் குழு. 194 அவருடைய அதிகாரங்கள், சலுகைகள், விலக்குகள். இது அப்படியே நீங்கள் கொஞ்சம் இங்கேயும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். என்ன கம்பேர் பண்ணிக்கணும்? அட்வொகேட் ஜெனரலுக்கும் அட்டார்னி ஜெனரலுக்கும் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணிக்கணும். இங்கே 165 பார்த்துக்கங்க, இவர் வந்து 165, 177, 194. ஸோ இது சேமாக அட்டார்னி ஜெனரலுக்கு என்னவாக இருந்தது அப்படின்னா 88 இருக்குது இல்லையா? பார்த்துக்கோ, 88. அப்புறம் என்ன 76, 105. ரெண்டையும் கம்பேரிட்டிவாக படித்து பார்க்கணும், அப்போ தான் வரும். 76, 105 ரெண்டையும் கம்பேரிட்டிவாக பண்ணோம்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து என்னது, அட்டார்னி ஜெனரல், இவர் வந்து அட்வொகேட்
ஜென்ரல் ஆஃப் தி ஸ்டேட்டு, இது சென்ட்ரல். ஸோ ரெண்டையும் கம்பேரிட்டிவாக நீங்கள் வந்து படித்தா தான் ஞாபகத்தில் இருக்கும், இல்லைன்னா மறந்துடும். சரிங்களா? ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன பகுதியாக தெரியும், ஆனால் கொஸ்டின்ஸ் ஸ்ட்ராங்காக கேட்டு வச்சுருக்கிறான். சரிங்களா? டிஎன்பிசிக்கே வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க இதுலேருந்து. இந்த பகுதி அரசியல் இந்தியன் பாலிட்டியில் அது வந்து எந்த பகுதியில் அதிகமாக கொஷின் கேட்பான் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ், அதான் நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு வரான். ஸோ அதில் நீங்கள் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டோம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு பாருங்கள். The election process in the state level is supervised by election process in the state level supervised by chief electoral officers. இப்போ நீங்கள் வந்து ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்துக்கிட்டீங்களா, அதில் பார்த்தீங்கன்னு தெரியும், சிஇஓன்னு ஒருத்தர் இருப்பார். நம்ம நினச்சிட்டுப்போம் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் எப்படி சொல்கிறோம் பாருங்கள், சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான். இப்போ நடக்க போகுது, ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. என்ன, லோக்கல் பாடி எலெக்ஷன் கேள்விப்பட்டிருக்கியா? லோக்கல் பாடி உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது இல்லையா? லோக்கல் பாடி எலெக்ஷனை யாருங்க கண்டக்ட் பண்ணுறாங்க? யாராவது சொல்ல முடியுமா? லோக்கல் பாடி எலெக்ஷனை ஹூ கண்டக்டட் லோக்கல் பாடி எலெக்ஷன்? யாராவது சொல்ல முடியுமா? ஐடியா இருக்குதா? இப்போ ஜென்ரலி ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன், பார்லிமெண்ட் எம்பி எலெக்ஷன்ஸ் ஆர் கண்டக்டட் பை சீஃப் எலெக்ஷன் கமிஷன் தான். அங்கே இந்திய தேர்தல் ஆணையம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் லோக்கல் பாடி எலெக்ஷனை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? யாருங்க? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். இல்லைங்களா? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் மறந்துடாது. இதுவும் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, சரி. இப்போ வந்து ஸ்டேட்டில் நடந்த எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அசம்பிளி எலெக்ஷனு, அதே மாதிரி எம்பி எலெக்ஷனு, இது ரெண்டுக்கும் செலவு யார் எடுத்துக்கிறா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. பட் லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கான செலவை யார் எடுத்துக்கிறாங்க? அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை எடுத்துக்கணும் சொல்லி நிறையா இருக்குது. சரி, தான் என் புக்கில் எங்கே போய் தேடி படிப்பேன், ஓரளவுக்கு தான் படிக்க முடியும். பட் யூ வாட்ச் மானிட்டரிங் நியூஸை வந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது, நியூஸ் சேனல்ஸை பார்க்குறது, மேகசின்ஸ் படிக்கிறது. ஸோ அதில் தான் நீங்கள் வந்து நிறைய ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். தவிர இப்படி டைரெக்டாக புக்கை படிக்கிறதுல ஒரு 50% தான் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கணக்கு மற்றும் தணிக்கை அது யார் அவர்? கான்ஸ்டியூஷனல் டீல்ஸ் தி அஃபிஷியல் லாங்குவேஜ். கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து மாறி இருக்குது பாருங்கள். விச் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ் டீல்ஸ் வித் அஃபிஷியல் லாங்குவேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இந்த கொஷின்ஸில் வந்து எரர் இருக்குது, இது விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் என்ஜாய்ஸ் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ்? விச் ஆஃப் தி ஃபாலோவிங் என்ஜாய்ஸ் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ்? யார்? ஃபைனான்ஸ் கமிஷனா, நித்தி ஆயோகா, ஜோனல் கவுன்சிலா, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலா, எலெக்ஷன் கமிஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருங்க? எலெக்ஷன் கமிஷனர் கண்டிப்பாக வருவாங்க. யூஜிசி ஒருத்தருக்காரு, இவங்களாம் வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸில் வந்துடுறாங்க எலெக்ஷன் கமிஷன்ஸ். அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷன் தான். நித்தி ஆயோக்லாம் வந்து ஸ்டேச்சுட்டரியில் வந்துடுறாங்க. ஜோனல் கவுன்சில் கிடையாது, யூஜிசி கிடையாது, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில்லாம் வந்து ஸ்டேச்சுட்டரி பாடியில் போயிடுவாங்க, கான்ஸ்டியூஷனல் பாடியில் வரமாட்டாங்க. அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். விச் ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் கேட்பான், தொடர்ந்து இந்த ஆர்டிக்கல் வந்து கேட்டுகிட்டே இருக்கான், கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். எப்படிங்க இது வந்து படித்து வைக்கிறதுனா ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஒன் டைம்லாம் கிடையாது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து இன்டராக்ட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் இது ஞாபகத்தில் இருக்கும், தவிர ஞாபகத்தில் இருக்காது. ரெகுலர் ஆஸ்க்டு கொஷின்ஸ். விச் ஆர்டிக்கல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ் மேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் லா ஆஃபீஸர்ஸ், அதாவது அட்டார்னி ஜெனரல் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? எல்லாமே கொஷின் அவுட் ஆன மாதிரி. அதாவது லா ஆஃபீஸர்ஸ் ஒருத்தர் இருப்பாராமா, அவர் அட்டார்னி ஜெனரலாமா, அது அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாமா, எல்லாமே கொஷின்ஸ் கொடுத்துட்டு அது எந்த ஆர்டிக்கல்னு கேட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, ஆர்டிக்கல் 76 அப்படிங்கிற மறந்துடாத, ரிப்பீட்டடாக படிச்சுக்கோ. மீன் டைம் யூ கேன் ஆல்சோ செக் ஆர்டிக்கல் 42 எதுக்கு வருது, ஆர்டிக்கல் 44 எதுக்கு வருது, ஆர்டிக்கல் 153 எதுக்கு வருதுன்னு கம்பேரிட்டிவாக நீ செக் பண்ணிக்கணும். டைரக்ட் கொஷின்ஸ் படிச்சுக்க, நேரோ மைண்டில் போகக்கூடாது.
காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து வைடு மைண்டில் தான் போகணும், சரிங்களா? நேரோ மைண்டாக என்ன மீனிங் தெரியுங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும் படித்து வச்சுக்கிறது. ஆனால் வைடு மைண்ட் அப்படிங்கிறது அதர் ஆன்சர்ஸ்லாம் எடுத்து அது எதுக்கு வரும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ப்ரௌஸ் பண்ணி படித்து வச்சுக்கிறது தான் வைட் மைண்டில் படிக்கிறது. தட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். நம்ம இங்கே படிக்காட்டி கூட, மத்திய கண்காணிப்பு ஆணையம் படிக்காட்டி கூட, பட் கொஷின்ஸ் கேட்டு வச்சுருக்கான். யார்? எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய அரசின் செயலாட்சி குழு தீர்மானத்தின் படி தான் இந்த மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படிச்சு வச்சுக்கோ. அடுத்த ஒரு கேள்வி பாருங்க, சேலரி அண்ட் தி பேக்ஸ் ஆஃப் தி கம்ப்ட்ரோலர் அண்ட் அட்டார்னி ஜெனரல் சிஏஜி இல்லையா, இஸ் இந்தியா இஸ் ஈக்குவேட்டட் வித் சேலரி ஆஃப், இப்போதான் படிச்சுட்டு வந்தாங்க, ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலண்ட்டான சேலரி தான். ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் இல்லை, செக்ரட்டரியேட் ஆஃப் யூனியன் செக்ரட்டரியேட் இல்லை, கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட்டும் கிடையாது. ஸோ டேட் கொஷின்ஸ் பாருங்க. எகைன் ஆர்டிகல் வந்திருக்குது. ஏன்னா இந்த ஆர்டிகல் இன்சர்டட் பை தி கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் தி இம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. இப்போ பார்த்தோம் ஜிஎஸ்டி 279A அமெண்ட்மெண்ட் கொடுத்து கொண்டு வந்து, சரிங்களா? பட் இதில் வந்து என்னன்னு பார்த்தா இந்த அமெண்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கெல்லாம் அமெண்ட்மெண்ட் இல்லை. ஏன்னா ஜிஎஸ்டி வந்தது அமெண்ட்மெண்ட் வச்சு தான் வரல, அமெண்ட்மெண்ட் வச்சு தான் வந்துச்சு. என்னது அமெண்ட்மெண்ட்டு? சட்ட திருத்தம், ஓகேங்களா? சட்ட திருத்தம். இப்போ சட்ட திருத்தம் ஏன் வந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரும்பொழுது அங்கே ஏலாம் வராது. அதுக்கப்புறம் திருத்தம் செய்யப்பட்டால் தான் ஏ வரும். இங்கே எதுவுமே ஏ இல்லை, பார்த்தீங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஆன்சர் ரொம்ப ஈஸியஸ்ட் கொஷின். அப்படி டேரெக்டாக 279A கொடுத்துடலாம். பட் யூ கேன் ஆல்சோ செக் வாட்ஸ் த 277 ஆர்டிக்கல், 377 ஆர்டிக்கல், 370 ஆர்டிக்கலே நீங்கள் வந்து படித்து வச்சாதான் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் ஜெனரேட் பண்ணும்பொழுது இதை ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இதோட டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எடுப்போம், ஓகேங்களா? அது வரைக்கும் சிறப்பாக படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.